நான் அமிர்தம் யூடியூப் சேனலின் சப் எடிட்டர் கிருத்திகா. நீலம் ஸ்டுடியோஸ் நடத்திய வானம் கலைத்திருவிழா 2024 இயக்குனர் மாரி செல்வராஜ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் அவர் இயக்கிய மாமன்னன் திரைப்படமும் திரையிடப்பட்டு கலந்துரையாடலும் நிகழ்ந்தது. நன்றி. என்னண்ணா நம்ம நாய் தோத்துருச்சு.
படங்களின் மூலம் வெற்றி கண்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாமன்னன் திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் R.K. செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாமன்னன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் குமார் கங்கப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாமன்னன் திரைப்படத்தின் சவுண்ட் டிசைனர் சுரேன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மைக் இல்லாம யாரும் கேள்வி கேட்க. என் பேர் ரோஹித் சார். நீங்க எடுத்த 4 படத்துலயும் ஒரு சின்ன கேரக்டர்ல இருந்தா கதையே ரொம்ப பெருசா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்து இந்த இதெல்லாம் வந்து சேர் வச்சுதான் அந்த கதையே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க அந்த சேர்? நிறைய சின்ன பிரச்சனை தானே இது அப்படின்னு சொல்றதுனாலதான் சொன்னார்ல, இதுக்கே அவ்வளவு அழுத்தம் கொடுக்குன்னு கேட்காங்கல்ல. அப்போ சின்ன பிரச்சனை மாதிரி தெரியுது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் அப்படின்னு இருக்குல்ல. இது எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய படத்தை உருவாக்க. இப்போ சாதாரண விஷயம் இப்போ கதை சொல்லும் போது நான் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, என்னோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் ஒரு சேர் இஷ்யூ தானே இது பெருசா யோசிப்பாங்களான்னு கேட்டால் அதை படம் பார்க்கும்போது உனக்கு அப்படின்னு சொன்னேன். அதுதான் நமக்கு தோணும் அப்படி சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் இங்கே வந்து அதை கடந்து போகக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதில் அது ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் தான். அந்த பதிலை உடைச்சி அது எவ்வளோ பெரிய வாழ்வு, அது எவ்வளோ பெரிய இயக்கமும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம். இவங்க முன்னாடியும் கேளுங்க, ஆள் பிடிச்சி கூட்டிங்க. இயக்குனருங்கிறதுனால உங்ககிட்ட தான் அந்த கேள்வி. தனித்தொகுதி இருக்கிறதுனால தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது உள்ள போறாங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துல தனித்தொகுதியை மையப்படுத்தி கதை இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எங்க ஊருக்கு வெளியே போயிட்டு தான் கேட்பாங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுல ஆசான் வீடும் மாமன்னன் வீடும் ஒரே வீடு.